தமிழ் நெஞ்சங்களுக்கு அன்பு கலந்த வணக்கங்கள். தந்தி டிவியின் சிறப்பு நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்று நம் ஸ்டுடியோவுக்கு வருகை தந்திருப்பவர் சென்னை தமிழன், சிங்கப்பூர் நாட்டு குடிமகன் திரு PR சுந்தர் அவர்கள். சார் வணக்கம். வணக்கம் சார், உங்களோட பிஸி ஷெடியூலில் நீங்கள் எங்கள் தந்தி ஸ்டுடியோ வந்ததுக்கு மிக்க நன்றி. இந்தியன் ஷேர் மார்க்கெட்டை நீங்கள் பகலில் வாட்ச் பண்ணுறீங்க, நம்ம ஊர் டைமில் நைட்டில் அமெரிக்கன் ஷேர் மார்க்கெட்டை நீங்கள் வாட்ச் பண்ணுறீங்க. ஸ்கூலுக்கு நீங்கள் சென்னையில் நடந்து போனீங்க, நம்ம வட சென்னையில். பட் இன்றைக்கி ரோல்ஸ் ராய்ஸ் காரில் மிகச்சிலரே வைத்திருக்கக்கூடிய, அதுவும் 14 கோடி மதிப்புள்ள ரோல்ஸ் ராய்ஸ் காரில் நீங்கள் வர்றது யூடியூப்பில் நிறைய வீடியோஸ் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் செலிப்ரிட்டிஸ் வீட்டு பக்கத்தில் உங்களோட வீடு இருக்கிறதெல்லாம் யூடியூப்பில் ஏற்கனவே வந்த தகவல். சார், இப்போ இந்த புத்தாண்டு பிறந்ததுமே அதிரடி சம்பவங்கள்லாம் உலகத்தில் நிறைய அரங்கேறி போச்சு. அதாவது வெனிசுவேலா நாட்டின் அதிபரை ட்ரம்ப் கடத்தி கொண்டு அமெரிக்கா கொண்டு வந்து சிறையில் வச்சுட்டாரு. வெனிசுவேலாவுடைய எண்ணெய் வளங்கள்லாம் இப்போ அமெரிக்கா கண்ட்ரோலில் வந்ததாக சொல்கிறாங்க. ஒரு பக்கம் கிரீன்லாண்டை டென்மார்க்கிட்டேருந்து எடுத்துருவேன் அப்படின்னு சொல்கிறாரு. சரி, ரஷ்யா உக்ரைன் போர் தான் முடியுமான்னு பார்த்தா அந்த போரும் முடிகிற மாதிரி தெரில. புட்டினுடைய வீட்டு மேலேயே தாக்குதல் நடத்தினதை சொல்லி மறுபடியும் ரஷ்யா தரப்புலேருந்து உக்ரைனில் தாக்குதல் நடத்துகிறாங்க. இப்படி இருக்கும் பட்சத்தில் மக்கள் மத்தியில் ஒரு சந்தேகம், தங்கத்தின் விலை என்னாகும், ஷேர் மார்க்கெட் என்னாகும் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு பாயிண்ட்டாக நம்ம பேசுவோம் சார். முதல்ல இப்போ தங்கம் 1 லட்சத்தை கடந்து போச்சு. எதனால் தங்கம் 1 லட்சத்தை கடக்க வேண்டி வந்தது? இனி தங்கத்தின் விலை அதிகரிக்குமா? தங்கத்தில் முதலீடு செய்வது தற்பொழுது சிறந்ததா இல்லையா? முதல்லங்க, இந்த தங்கத்தை பற்றி ஒரு வரலாற்றில் சுவையான சில விஷயங்கள் அதை சொல்லிடுறேன் நான். ஒரு காலத்தில் தங்கத்தை விட அதிகமான மதிப்பு அலுமினியத்துக்கு இருந்தது. அலுமினியம் டம்ளரில் தண்ணி குடிக்கிறதுன்றது ஒரு மிகப்பெரிய பெருமையாக சில அரசர்கள் நினச்சாங்க ஒரு காலத்தில். அதுக்கப்புறம் தங்கம் எல்லாருமே விரும்பக்கூடிய ஒரு பொருளாக இருக்குது. அது ஆங்கிலத்தில் ப்ரீஷியஸ் மெட்டல் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த தங்கத்தினுடைய விலை கிட்டத்தட்ட 500 ஆண்டு காலத்துக்கு அதனுடைய விலை ஏற்றமும் இல்லாமல் இறக்கமும் இல்லாமல் ஒரே விலையில் இருந்தது. அந்த விலையை நிர்ணயித்தது பிரிட்டிஷ் அரசாங்கம். ஏதோ நடுவில் ஒரு நெப்போலியன் வார் பீரியட் வந்தது. அந்த சமயத்தில் மட்டும் கொஞ்சம் ஏற்ற இறக்கம் இருந்தது. மற்றபடி 500 ஆண்டு காலமாக ஒரே விலையில் இருந்த இது தங்கம். 1971ஆம் ஆண்டு தங்கத்தினுடைய விலையை சந்தைகளை நிர்ணயிக்கட்டும், நாம் நிர்ணயிக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு சந்தை நிர்ணயத்துக்கு அதை விட்டுட்டாங்க. அப்போ டிமாண்ட் அண்ட் சப்ளை அந்த மாதிரி இதுவாகிடும். அதுக்கப்புறம் 1971 அதை சந்தை மதிப்புக்காக விட்டுட்டாலுமே கிட்டத்தட்ட ஒரு 10 ஆண்டு காலத்துக்கு தங்கம் விலை ஏறலை. ஏறக்குறைய ஒரே அளவில் தான் இருந்தது. அதுக்கப்புறம் 1979-80 அந்த காலகட்டங்களில் ஈரான் அப்படின்னு ஒரு நாடு இருக்குது. இப்போ கூட அமெரிக்க அதிபர் ஈரான் மேலே போர் தொடுப்பேன் அப்படின்னு மிரட்டின்னு இருக்கிறார். அந்த நாடு ஒரு அரசருடைய ஆட்சியில் இருந்தது. அங்கே அயத்துல்லா கொமைனி அப்படின்னு ஒருத்தர் அந்த ஊரில் ஒரு புரட்சி பண்ணார். அந்த புரட்சி மிகப்பெரிய அளவில் சக்ஸஸ் ஆகிடுச்சு. ஒரு காலகட்டத்தில் அந்த நாட்டில் இருக்கிற எண்ணெய் சுத்திகரிப்பு ஆலயங்கள் எல்லாமே அவங்களோட புரட்சியாளர்கள் கட்டுப்பாட்டில் வந்துடுச்சு. அவங்க என்ன பண்ணிட்டாங்க, அந்த எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையங்கள்லேருந்து எண்ணெய் எதுவும் வெளியே போகாமல் தடுத்துட்டாங்க. அது மட்டுமல்லாமல் அங்கே ஒரு செங்கடல் அப்படின்னு இருக்குது. அது வழியாக தான் மற்ற நாடுகளுமே கச்சா எண்ணெயெல்லாம் அனுப்புவாங்க கப்பலில். அதையெல்லாம் அவங்க தடுத்து நிறுத்திட்டாங்க. இதனால் உலகம் முழுக்க ஒரு கச்சா எண்ணெய் தட்டுப்பாடு வந்தது, பெட்ரோல் டீசல் தட்டுப்பாடு வந்தது. அப்போல்லாம் நம்ம யாரும் கார் வச்சுருந்துருக்க மாட்டோம். அப்போது ஒரு பெட்ரோல் டீசலுக்கு எல்லாமே ரேஷன் சிஸ்டம் கொண்டு வந்தாங்க அப்படின்னு பல நாடுகளில் நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். அப்போது அந்த 1980 கிட்டத்தட்ட 6 மாதங்களில் தங்கத்தினுடைய விலை 4 மடங்கு ஏறிது.
6 மாதங்களில் தங்கத்தினுடைய விலை 4 மடங்கு ஏறியது. அதாவது இதிலிருந்து என்ன நம்ம புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் சொன்னால், உலகத்திலே ஏதாவது ஒரு அசாதாரண சூழ்நிலை வந்தால், உலகம் முழுவதும் ஏதோ ஒரு பாதிப்புக்கு உள்ளானால், அப்போ தங்கத்தினுடைய விலை ஏறும். அந்த 1980 6 மாதங்களில் 4 மடங்கு ஏறிய தங்கம் விலை அதுக்கு அடுத்து கிட்டத்தட்ட 27 ஆண்டுகளுக்கு ஏறவில்லை. ஆனால் நான் சொல்கிறது எல்லாமே அமெரிக்கன் டாலரில், இந்திய ரூபாயில் இல்லை. அமெரிக்கன் டாலரில் என்ன விலையோ கிட்டத்தட்ட ஒரு 27 ஆண்டு காலத்துக்கு தங்கத்தோட விலை ஏறலை. அதுக்கப்புறம் 2008 அந்த அமெரிக்க பொருளாதார சீரழிவு, இந்த லீமன் பிரதர் கொலாப்ஸ் அப்படின்னு சொன்னாங்க, அது நடந்தது. அப்போ பார்த்திங்கன்னா அப்போ பங்குச்சந்தை சரிஞ்சுது. 2 அடிப்படையான விஷயங்கள் இருக்குது. ஒன்று, உலக அளவில் அசாதாரணமான சூழ்நிலை, ஒரு போர் சூழலோ அல்லது இந்த லீமன் பிரதர் கொலாப்ஸ் மாதிரியோ, இந்த மாதிரி உலகமே ஒரு மிக பெரும் பிரச்சனையை ஏதோ ஒன்று எதிர்நோக்கினால் அந்த நேரத்தில் தங்கத்தோட விலை ஏறும். சரி, உலகத்தில் பொருளாதார பிரச்சனை இருக்கும்போது ஏன் தங்கம் ஏறணும் அப்படின்றது ஒரு கேள்வி வருது. பொதுவாக உலகத்தில் எல்லா அரசாங்கங்களும் என்ன பண்ணுவாங்க, பொருளாதாரத்தில் ஏதாவது பிரச்சனை இருந்தால் அப்போது வங்கியில் வைப்பு நிதிக்கு உண்டான வட்டிகளை குறைப்பாங்க. எதனால் சொன்னால், ஒரு பிரச்சனை அப்படின்னு இருக்கும்போது பொருளாதாரம் சரிவடையுது, அப்போ பொருட்களை யாரும் வாங்கலை, அப்போ அந்த நேரத்தில் வட்டி அதிகமாக கொடுத்தா என்ன பண்ணுவீங்க, பொருட்களை வாங்குறதை நிறுத்திட்டு பணத்தை வங்கியில் வைப்பு நிதியில் வைப்போம். நான் வட்டி விகிதங்களை குறைச்சாக்கா, வட்டி ரொம்ப கம்மியாக தானங்க கொடுக்குறாங்க, அதுக்கு எதுக்கு நம்ம பேங்க்கில் எஃப்டி போடுறது, நம்ம போய் ஒரு கார் வாங்கலாமே, ஒரு பைக் வாங்கலாமே, ஒரு டிவி வாங்கலாமே, நம்ம லைஃப் அதை என்ஜாய் பண்ணலாமே அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு உந்துதல் வரும். அது பொருளாதாரத்தை மேல் நோக்கி கொண்டு வர்றதுக்கு அது பயன்படும். அதே போல் பொருட்கள் விற்பனை ஆகலை, பொருளாதாரம் சரிஞ்சிருக்குது அப்படின்னும்போது வட்டி அதிகமாக இருந்தால் தொழில் செய்கிறவங்களும் அதிகமான வட்டிக்கு தான் காசு வாங்க வேண்டி வரும். அப்போ அவங்களால அந்த தொழிலை நல்லா செய்ய முடியாது. ஏன்னா ஏற்கனவே பொருளாதாரம் சரிவடைஞ்சிருக்கு, விற்பனை இல்லை. அப்போ வட்டிகளை குறைக்கும் போது சரி, கம்மியான வட்டிக்கு தானே காசு கிடைக்குது, நம்ம ஒரு சான்ஸ் எடுத்து நம்ம ஒரு பொருளை வட்டிக்கு கடன் வாங்கி ஒரு பொருள்களை தயாரித்து நம்ம விற்போமே அப்படின்னு வராங்க. ஸோ இது பிஸ்னஸ் மேனுக்கும் சரி, ஒரு கன்சியூமர்ஸுக்கும் சரி, 2 பேருக்குமே ஒரு ஊக்குவிக்கிற மாதிரி இருக்கும். வட்டி விகிதங்கள் குறையும். அப்போது வட்டி விகிதங்கள் குறையும்பொழுது உங்களுக்கு என்ன தோணும், ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன், நீங்கள் வங்கியில் வைப்பு நிதி வச்சேங்கனாக்கா உங்களுக்கு 25% வட்டி அப்படின்னு சொல்கிறாங்கன்னு வச்சுங்களேன், நீங்கள் தங்கம் வாங்குவீங்களா? இது பணத்தை பேங்க்கில் எஃப்டி போட்டாலே நம்ம 25% வட்டி வருது, நம்ம ஏன் போய் தங்கம் வாங்குவோம்? அதையே வட்டியை குறைச்சி நாளைக்கு உங்களுக்கு 1% தாங்க வட்டி அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா, என்னங்க வெறும் 1% தானா வட்டி, தங்கத்தில் போட்டால் அந்த 1% ஏறாதா? ஸோ அப்படி மக்களுடைய பணம் எப்போல்லாம் வங்கியில் வட்டி விகிதங்கள் ஏறுதோ அப்போல்லாம் வங்கியை நோக்கி பணம் போகும், எப்போல்லாம் வட்டி விகிதங்கள் குறையுதோ அப்போல்லாம் பணம் தங்கத்தை நோக்கி வரும். எப்போல்லாம் பொருளாதாரம் சீரழிகிறதோ அப்போல்லாம் வட்டி விகிதங்களை குறைப்பாங்க. எப்போல்லாம் பொருளாதாரம் ஓவர் ஹீட்டிங் சொல்லுவாங்க அப்போல்லாம் வட்டி விகிதங்களை ஏற்றுவாங்க. ஸோ இதுதான் ஒரு தங்கம், பொருளாதாரம், அந்த அசாதாரணமான சூழ்நிலை, இதுக்கெல்லாம் இருக்கிற ஒரு லிங்க். இப்போது கடந்த ஆண்டு ட்ரம்ப் 2வது முறை ஜெயிச்சிட்டார். தங்கம் ஒரு மிகப்பெரிய பேசும் பொருள் ஆயிடுச்சு. நீங்கள் நல்லா கவனித்து பார்த்தீங்கன்னா, எப்போத்துலேருந்து இந்த தங்கம் இந்த பேசு பொருள் ஆயிடுச்சுனாக்கா, ட்ரம்ப் ஜெயிச்சார் பாருங்க, அன்னையிலேருந்து தான். 2025 ஜனவரி 20ஆம் தேதி தான் அவர் பதவியேற்றார். அன்னையிலேருந்து பாருங்கள் இன்றைக்கு வரைக்கும் தங்கம் தொடர்ந்து ஏறுமுகத்தில் இருக்குது. தங்கம் ஒரு பேசு பொருளாக இருக்குது. ஸோ இந்த தங்கம் அசாதாரண சூழ்நிலைகள்லாம் இருக்கும்போது தங்கத்தோட விலை ஏறும்னு சொன்னேன். அதுதான் கடந்த ஒரு வருஷமாக நடந்துன்னு இருக்குது. அடுத்த கேள்வி, அடுத்த ஒரு வருஷத்துக்கு எப்படி இருக்கும் அப்படின்றது தான் என்ன எல்லோரும் ஆவலாக எதிர்பார்க்குறாங்க.
பங்குச்சந்தை பொறுத்த வரைக்கும் என்ன சொல்லுவாங்கன்னா, ஒரு காளை சந்தை, கரடி சந்தை, முயல் சந்தை அப்படி 3 சந்தைகள் இருக்குது. வேகமாக விலை ஏறும், அது வந்து காளை சந்தைன்னு சொல்லுவாங்க. வேகமாக விலை சரியும், அது வந்து கரடி சந்தைன்னு சொல்லுவாங்க. 3வது ஒரு சந்தை இருக்குது. அது பெருசாக மேலும் போகாது, பெருசாக கீழே வராது. ஒரு படி மேலே, ஒரு படி கீழே, ஒரு படி மேலே, ஒரு படி கீழே, எப்படியே ரொம்ப நாளைக்கு இருக்கும். அதுக்கு வந்து முயல் சந்தை அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ தங்கம் பொறுத்த வரைக்கும் இப்போ இருக்கிறது இது காளை சந்தை. ஏன்னா அது தொடர்ந்து ஏற்றத்தில் இருக்குது. இன்னும் எவ்வளோ ஏறும் அப்படிங்கிறது யாராலையும் அறுதிட்டு சொல்ல முடியாது. ஏன்னா இன்னும் எந்த அளவுக்கு அசாதாரண சூழ்நிலைகளை ட்ரம்ப்பு கொண்டு வருவார் அப்படிங்கிறதுக்கு ஒரு பதில் யார்கிட்டையும் இல்லை. அங்கே அந்த அன்சர்டனிட்டி, அசாதாரண சூழ்நிலை ஏற ஏற தங்கத்தோட விலை ஏறும். ஏதோ ஒரு காலகட்டத்தில் அவர் எல்லா ஆட்டத்தையும் ஆடி முடிச்சிட்டாருன்னா அதுக்கப்புறம் தங்கம் வந்து அந்த முயல் சந்தையை நோக்கி போகிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்குது. ஏறக்குறைய என்ன செய்யணும்னு நினச்சாரோ அது எல்லாத்தையுமே ஆல்ரெடி செஞ்சிட்டாரு அப்படின்னு தான் தோணுது. அதனால் தங்கம் வந்து இப்போது இட் மே நாட் பி அட் த பீக், பட் இட் இஸ் சம்மேர் நியர் த பீக் அப்படிங்கிறது தான் என்னுடைய கருத்து. ஓகே, அப்போது தங்கத்தின் விலை ஏறுமா இறங்குமா அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கணுன்னா ட்ரம்ப் அவர்களுடைய நடவடிக்கை எப்படி இருக்கு? பரபரப்பாக இருக்கா, இல்லைன்னா ரொம்ப சாஃப்டாக டீல் பண்ணுறாரா? இதை வச்சு நம்ம கணிச்சிடலாம் இல்லை? ஆமாம், அதாவது அசாதாரண சூழ்நிலை எப்படி வந்தாலுமே தங்கத்தோட விலை ஏறும். ஆனால் இப்போதைக்கு அதை வந்து உருவாக்குகின்றது வந்து ட்ரம்ப் தான். ஒரு நாளைக்கு ஒரு வேளை சைனா வந்து தைவான் மேலே போர் தொடுத்தாலும் தங்கத்தோட விலை ஏறும். ஸோ எங்கே பிரச்சனைகள் இருந்தாலும் தங்கம் விலை ஏறும். ஆனால் இப்போதைக்கு கண்ணுக்கு தெரிஞ்சு இருக்கிற பிரச்சனை, பொதுமக்கள் இப்படிப்பட்ட ஒரு உலக சூழலில் தங்கத்தில் முதலீடு செய்யலாமா செய்யக்கூடாதா சார்? 2023 செப்டம்பர் அக்டோபர்லேருந்து 2024 ஜூன் ஜூலை அந்த பீரியடில் பார்த்திங்கன்னா பங்குச்சந்தைகள் கிட்டத்தட்ட 40% ஏறிச்சு. கிட்டத்தட்ட 15 மாதங்கள், கடந்த 15 மாதங்களாக பங்குச்சந்தைகள் 0 ரிட்டர்ன் அல்லது நெகட்டிவ் ரிட்டர்ன் கொடுத்துருக்கு. ஆனால் தங்கம் தெரியும் 60-70% ரிட்டர்ன் கொடுத்துருக்குது. ஸோ பொதுவாக வந்து ஒவ்வொரு காலகட்டத்தில் ஒரு அசட் கிளாஸு நல்ல ரிட்டர்ன் கொடுக்கும். ஒரு காலகட்டத்தில் தங்கம் நல்ல ரிட்டர்ன் கொடுக்கும், ஒரு காலகட்டத்தில் பங்குச்சந்தைகள் நல்ல ரிட்டர்ன் கொடுக்கும், ஒரு காலகட்டத்தில் ரியல் எஸ்டேட் நல்ல ரிட்டர்ன் கொடுக்கும், ஒரு காலகட்டத்தில் எதுவுமே நல்ல ரிட்டர்ன் கொடுக்காது. நீங்கள் பேங்க்கில் எஃப்டி போட்டிருந்தீங்கன்னா அது நல்ல ரிட்டர்ன் கொடுக்கும். ஸோ இப்போ நீங்கள் கேட்ட கேள்வி, தங்கத்தில் முதலீடு செய்யலாமா அப்படின்ற கேள்வி. இதுக்கு ஆம் இல்லை அப்படின்னு நேரடியாக பதில் சொல்ல முடியாது. பொதுவாக நீங்கள் முதலீடு செய்கிறது அப்படின்னு நீங்கள் முடிவு பண்ணிங்கனால் நீங்கள் வந்து அதை பல பகுதிகளாக பிரித்து, ஒரு பகுதியை வந்து ஃபிக்ஸ்ட் இன்ஸ்ட்ருமெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது முதலீடு அப்படின்னு நீங்கள் போயிட்டீங்கனாலே நிலையான வருமானம் தரக்கூடிய முதலீடுன்னு ஒன்று இருக்குது, நிலையற்ற வருமானம் தரக்கூடிய முதலீடுன்னு ஒன்று இருக்குது. இப்போ நீங்கள் வங்கியில் வைப்பு நிதியில் பணம் வைக்கிறீங்க, ஒரு வருஷத்துக்கு 8% வட்டின்னு சொல்கிறாங்க. ஒரு வருஷத்துக்கு 8%னா 8% தான் வரும். அது ஒரு நிலையான வருமானம் தரக்கூடியது. இதே நீங்கள் ஒரு தங்கம் வாங்கினீங்கனாலோ வெள்ளி வாங்கினீங்கனாலோ அல்லது பங்குச்சந்தையில் முதலீடு பண்ணாலோ அடுத்த ஒரு வருஷத்தில் 8% கேரண்டியாக ரிட்டர்ன் கிடைக்குமானா கிடைக்காது. அது 20%ம் கிடைக்கலாம் அல்லது -10%ம் ஆகலாம். எஸ் சார். இது வந்து நிலையற்ற வருமானம் தரக்கூடிய விஷயங்கள். ஆங்கிலத்தில் வந்து நிலையான வருமானம் தரக்கூடியது வந்து டெப்ட் இன்ஸ்ட்ருமெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. நிலையற்ற வருமானம் தரக்கூடியதை வந்து ஈக்விட்டி இன்வெஸ்ட்மெண்ட்னு சொல்லுவாங்க. ஸோ டெப்ட் இன்வெஸ்ட்மெண்ட் அண்ட் ஈக்விட்டி இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ முதலீட்டினுடைய பாலப்படமே என்ன அப்படின்னு சொன்னால், உங்களுடைய சேமிப்பில் ஒரு பகுதி டெப்ட்லேயும் ஒரு பகுதி ஈக்விட்டிலையும் இருக்கணும். ஒரு பகுதி நிலையான வருமானம் தரக்கூடியது, ஒரு பகுதி நிலையற்ற வருமானம் தரக்கூடியது. இது வந்து ஒன்று. இரண்டாவது, இந்த நிலையற்ற வருமானம் ஈக்விட்டி இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு போட்டிங்கன்னா
அதையும் நீங்கள் பல பகுதிகளாக பிரித்து ஒரு பங்கு வந்து பங்குச்சந்தையிலையும், ஒரு பங்கு தங்கம் வெள்ளிலையும், ஒரு பங்கு ரியல் எஸ்டேட்லேயும், அந்த மாதிரி நீங்கள் பிரித்து முதலீடு பண்ணணும். ஓகே. அதுக்கப்புறம் மூன்றாவது, சரி பங்குச்சந்தைக்கு அப்படின்னு ஒரு குறிப்பிட்ட தொகை நீங்கள் ஒதுக்கிட்டிங்கனால், அந்த பங்குச்சந்தையில் வந்து நான் ஏற்கனவே உங்ககிட்ட சொன்ன மாதிரி நிஃப்டி அப்படின்னு இருக்கு, அது லார்ஜ் கேப் அப்படின்னு சொல்லுவாங்க. லார்ஜ் கேப்பில் கொஞ்சம் முதலீடு பண்ணணும், மிட் கேப்பில் கொஞ்சம் முதலீடு பண்ணணும், ஸ்மால் கேப்பில் கொஞ்சம் முதலீடு பண்ணணும். லார்ஜ் கேப்பில் உங்களுக்கு வந்து ரிஸ்க்கும் குறைவாக இருக்கும், ரிவார்டும் குறைவாக இருக்கும். மிட் கேப்பில் ரிஸ்க்கும் மாடரேட்டாக இருக்கும், ரிவார்டும் மாடரேட்டாக இருக்கும். ஸ்மால் கேப் பண்ணிங்கன்னா ரிஸ்க்கும் அதிகமாக இருக்கும், ரிவார்டும் அதிகமாக இருக்கும். அதனால் உங்களுடைய வயசு, உங்களுடைய பின்புலம் அதையெல்லாம் வச்சு ஓரளவுக்கு அது மூணுத்திலையும் கொஞ்சம் பிரித்து நீங்கள் முதலீடு பண்ணணும். இதான் ஆங்கிலத்தில் என்ன சொல்லுவாங்கன்னா, டோன்ட் புட் ஆல் த எக்ஸ் இன் ஒன் பேஸ்கெட் அப்படின்னு சொல்லுவாங்க. என்ன தான் உங்களுக்கு தங்கத்து மேலே நம்பிக்கை இருந்தாலும் ஒட்டுமொத்த பணத்தையும் நீங்கள் தங்கத்தில் போடக்கூடாது. தங்கம் வந்து கடந்த ஓராண்டு காலமாக ஏறிக்கினே இருந்தாலுமே இந்த ஏற்றம் தொடர்ந்து இருக்கணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. ஸோ இந்த ஈக்விட்டி இன்வெஸ்ட்மெண்ட், நிலையற்ற வருமானம் அப்படின்னு வரும்போதே இது வந்து ஒரு இந்த மாதிரி ஒரு ஷாக், திடீர்னு ஏதோ ஒரு விஷயம் நடக்குது. ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன், இப்போ நாளைக்கே வந்து ரஷ்யாவுக்கும் யுக்ரைனுக்கு இருக்கிற போர் தொடர்ந்து நின்றுடுச்சு, போர் நிறுத்த ஒப்பந்தம் பண்ணிட்டாங்க. ஈரானும் அமெரிக்காவும் ஒத்து போயிட்டாங்க, டென்மார்க்கும் அமெரிக்காவும் ஒத்து போயிட்டாங்க, இந்தியா சைனாவும் அமெரிக்காவும் வர்த்தக ஒப்பந்தம்லாம் போட்டுட்டாங்க. அப்போது ஒரு சூழ்நிலை வந்து அமைதியை நோக்கி போகுது அப்படின்னால் தங்கம் இறங்கலாம். ஸோ தங்கத்தில் முதலீடு பண்ணலாமா வேண்டாமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் பண்ணணும். ஆனால் உங்களுடைய ஒட்டுமொத்த பணத்தையும் தங்கத்தில் முதலீடு பண்ணக்கூடாது. நீங்கள் பல அசட் கிளாஸில் நீங்கள் பிரித்து முதலீடு பண்ணணும். அதில் தங்கம் கண்டிப்பாக ஒரு பகுதியாக இருக்கணும். ஈரானில் நீங்கள் சொன்ன மாதிரி அந்த ப்ரொட்டஸ்ட் எல்லாம் போயிட்டுருக்கு. அமெரிக்கா வந்து அவங்களுடைய சிட்டிசன்ஸுக்கு சொல்லிட்டாங்க, இந்த மாதிரி ஈரான்லேருந்து உடனடியாக நீங்கள் வெளியேறுங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ அடுத்த கட்டமாக ஒரு வேளை அமெரிக்காவும் இஸ்ரேலும் ஈரானில் தாக்குதல் நடத்துவாங்களா அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது. ஒருவேளை அமெரிக்கா ஈரானில் தாக்குதல் நடத்தினா தங்கத்தின் நிலை என்னாகும்? ஷேர் மார்க்கெட்டில் இதனுடைய தாக்கம் எப்படி இருக்கும்? ஒரு வலிமையான நாட்டுக்கும் ஒரு எளிமையான நாட்டுக்கும் சண்டை நடந்தால் அந்த போர் வந்து ஒரு கூடிய சீக்கிரம் முடிவுக்கு வந்துடும். சரி தவறுன்றதெல்லாம் அப்பாற்பட்டது. ஆனால் அந்த போர் வந்து முடிவுக்கு வந்துடும் சீக்கிரம். 1991 அமெரிக்கா ஈராக் மேலே போர் தொடுத்தது. அப்போது நிறைய பேர் வந்து ஒரு சதாம் ஹுசைன் அவரை பற்றி புகழ்ச்சியாக பண்ணி அவர் ஒரு மிகப்பெரிய எதிர்ப்பெல்லாம் காமிப்பார் அப்படின்னாங்க. ஆனால் போர் தொடங்கின சில மணி நேரங்கள்லேயே அந்த ஈராக்கினுடைய வீரர்கள்லாம் சரணடைஞ்சிட்டாங்க. அந்த போர் வந்து ஒரே நாளில் முடிவுக்கு வந்துடுச்சு. அதே போல் வெனிசுலா, யோசனை பண்ணி பாருங்கள், ஒரு அமெரிக்க அதிபர் அவருடைய படைகளை அனுப்புகிறாரு. அது இன்னொரு நாடு, அந்த நாட்டுக்குள்ளே போய் அந்த நாட்டினுடைய அதிபரை கைது பண்ணின்னு வராங்க. ஆனால் அவங்களுக்கு அங்கே எதிர்ப்பு இல்லை. ஒருவேளை அந்த இராணுவம் ஒரு இவங்க அளவுக்கு ஸ்ட்ராங்காக இருந்தால் எதிர்த்து போர் புரிஞ்சு இதனால் சில அமெரிக்கன் சோல்ஜர்ஸ் இறந்தாங்கன்னா அந்த சண்டை இன்னும் பெருசாகும். அப்போ சண்டை பெருசாகிச்சுனால் பிரச்சனைகள் பெருசாகும். பிரச்சனைகள் பெருசாச்சுன்னா பங்குச்சந்தைகள் இறங்கும், தங்கம் விளையிறோம். இப்போதைக்கு நாம் என்ன அஷ்யூம் பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொன்னால், அமெரிக்கா வந்து ஒரு பெரிய ஃபோர்ஸு. அவங்க ஈரான் கூட சண்டை போட்டாலுமே அந்த சண்டை வெகு நாட்களுக்கு நீடிக்காது. ஏதோ அந்த ஒரு நீஜர்க் ரியாக்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏதோ அந்த சண்டை ஆரம்பிக்கும்போது அன்றைக்கி ஒரு நாள் 2 நாள் பங்குச்சந்தைகள் ஒரு பெருமளவு சரியும். ஒரு உதாரணத்துக்கு பார்த்திங்கன்னா 2022 February 24 ரஷ்யா வந்து யுக்ரைன் மேலே போர் தொடுத்தது. எஸ் சார். அன்றைக்கி உலகம் முழுக்க பங்குச்சந்தைகள் இறங்கிச்சு. ஆனால் இப்போ அந்த சண்டை தொடர்ந்து நடக்குது. ஆனால் பங்குச்சந்தைகள் இறங்கலை. ஸோ ஏன்னா வந்து அந்த சண்டை நடந்தாலும் அந்த சண்டை வந்து ஒரு
வேகமாக இல்லை, ஏதோ ஒரு கொரில்லா தாக்குதல் மாதிரி அப்பப்போ போய் சண்டை போட்டுக்கிறாங்க. ஒரு இந்த யுக்ரைனுக்கும் ரஷ்யாவுக்கும் இருக்கிற சண்டை நமக்கு பழகி போச்சு. அதனால் இப்போ நம்ம பங்குச்சந்தைகள் எதுவும் அதுக்கு பெருசாக ரியாக்ட் ஆகாது. ஸோ பங்குச்சந்தைகள் எப்போ ரியாக்ட் ஆகும்னா சண்டை ஆரம்பிக்கும் போது ரியாக்ட் ஆகும். ஒன்று, அந்த சண்டை கூடிய விரைவில் ஏதோ ஒரு நாடு தோல்வி அடைஞ்சு ஒரு நாடு வெற்றி அடைஞ்சு அது அந்த முடிவுக்கு வந்துட்டாலும் மீண்டும் பழையபடி எல்லாமே நார்மலைசேஷனுக்கு வந்துடும். அல்லது அதாவது அந்த சண்டை தொடர்ந்து நீடிச்சுக்கின்னு இருந்தாலுமே, பட் ஆனால் ஒரு பெரிய அளவில் தாக்குதல்லாம் இல்லாமல் ஏதோ இவங்க அப்போது அவங்கள அடிக்கிறது, அவங்க இவங்கள அடிக்கிறது, இப்போது ரஷ்யாவுக்கும் யுக்ரைனுக்கும் நடக்கிற மாதிரி இருந்தால் அது மக்களுக்கு பழகி போயிடும். அப்போ ஒரு பெரிய பிரச்சனை கிடையாது. எப்போ பிரச்சனை வரும்னு சொன்னால், 2 ஈக்குவலி பவர்ஃபுல் ஃபோர்ஸஸ் இவங்க அவங்க மேலே அழிவை உண்டாக்குறது, அவங்க இவங்க மேலே அழிவை உண்டாக்குறது, அந்த அழிவு பெருசாக போனாலோ, அல்லது இந்த 1ஆம் உலகப் போர் 2ஆம் உலகப் போர்லாம் எப்படி நடந்ததுன்னா, ஆரம்பிக்கும் போது இது 2 நாட்டுக்கு தான் பிரச்சனை. ஆரம்பத்தில் உங்களுக்கும் எனக்கு மட்டும்தான் பிரச்சனை. கொஞ்ச நாள் கழிச்சு என்ன பண்ண, யாரோ ஒருத்தர் உங்களை சப்போர்ட் பண்ணுறாரு, இன்னொரு நாடு என்ன சப்போர்ட் பண்ணுது, 3வது நாடு உங்களை சப்போர்ட் பண்ணுது, 4வது நாடு என்ன, அப்படி என்ன பண்ணாங்க, ஒரு உலகமே 2ஆக பிரிஞ்சு இதுவாயிட்டாங்க. ஸோ அந்த மாதிரி நடந்தால் ஒரு உலகப்போர் வர அளவுக்கு ஒரு வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் இப்போல்லாம் அதுக்கு உண்டான வாய்ப்புகள் ரொம்ப 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 குறைவு. அமெரிக்காவை போர் தொடுக்கிறாங்க, அப்போ அது ஒரு பிரிட்டன் அமெரிக்காவுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க, அப்போ சவுதி அரேபியா ஈரானுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க. அப்படி ஒரு பெரிய ஒரு 3ஆம் உலகப் போர் நோக்கி போச்சனாலும் பங்குச்சந்தைகள் பெருசாக ரியாக்ட் ஆகும். ஆனால் எனக்கு தெரிஞ்சு அந்த மாதிரிலாம் எதுவுமே நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இல்லை. அதனால் இப்போதைக்கு அந்த போர் சூழல் பற்றி கவலைப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. தங்கத்தின் விலை பற்றி, ஷேர் மார்க்கெட்டை பற்றி மக்களுக்கு ஒரு அழகான புரிதலை உண்டாக்கினீர்கள். உங்களுடைய நேரத்திற்கும் உங்களுடைய தெளிவான விளக்கத்திற்கும் மிக்க நன்றி சார். நன்றி.